இப்போ கடற்கரையை நோக்கி போயிட்டுருக்கேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது இதெல்லாம் வந்து மணலாக தான் இருந்தது. இப்போ எல்லாமே வந்து சிமெண்ட் வச்சு அது கட்டிட்டாங்க. நடந்து போகிறதுக்கு பாதை வச்சுட்டாங்க. இந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. இந்த கோயில் இதுதான் பார்த்த கோயில். உள்ளே நிறையா இருக்குது. எப்போவோ வந்திருக்கேன். நான் 1980 வாக்கில் இங்கே வந்திருக்கேன். அப்போ வந்து காமினி சின்ன குழந்தை, 2 வயசோ 3 வயசோ அப்போ வந்திருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் ஒரு முறை வந்திருக்கேன் திருச்செந்தூர். இது 3வது முறைன்னு நினைக்கிறேன். கடற்கரைக்கு போகிற பாதை இருக்குது. இதெல்லாம் மண்டபங்கள். இப்போது கட்டினது தான் இந்த மண்டபங்கள்லாம். லைனில் போகணும், சாமி தரிசனத்துக்கு லைனில் போகணும். யார் இந்த சுப்பிரமணிய சாமி? சாமின்னாவே மனிதர்கள் தான். அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். சாமின்னாவே எங்கள் அப்பா பேர் வீராசாமி, பழனிசாமி, இவங்கெல்லாம் மனிதர்கள் தான். கடவுள் என்று இல்லை. கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார், பேச மாட்டார், எதையும் சொல்ல மாட்டார், தரவும் மாட்டார். சில பேர் கோச்சிக்கிறாங்க. இப்படி சொன்னோம்னா கோச்சிக்கிறாங்க. என்ன நாத்திகனா அப்படின்லாம் கேட்குறாங்க. அது முற்றிலும் தவறு. ஏன் தவறுன்னு சொல்கிறீங்கன்னா, இந்த கோயில் கட்டி 1000 வருஷம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் இல்லை, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரே கிடையாது. எல்லாம் வந்து கடற்கரை இருந்திருக்கு. இதெல்லாம் ஊர் இருந்திருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. திருச்செந்தூர் அதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் விளக்குறேன். திரு என்றாலே அழகு. அது பொதுவான அந்த வார்த்தை தான் எல்லா இடத்துக்குமே. திருச்சி, திருநெல்வேலி, இப்படி திரு என்ற ஒரு அடைமொழியோடு தான் எல்லாமே வழங்கப்படுகிறது. செந்தூர், அதில் வந்து செந்து ப்ளஸ் ஊர் தான் செந்தூர். ஊருங்கிறது பொதுவாக இருக்கிற பெயர் தான். இந்த செந்தூர் அப்படின்னா சிகப்பு நிறம் தான், செந்நிறம், அதை தான் செந்தூர் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் திருச்செந்தூரில் எங்கிருந்து செந்தூர் வந்தது, அந்த சிகப்பு நிறம் வந்தது என்றால், இங்கே ஒரு போராட்டம் நடந்தது, போர் நடந்தது. செய்யோன் என்ற தற்பொழுது சொல்லக்கூடிய முருகனுக்கும், வீரபாகு, இன்னும் சில, அவர்களெல்லாம் கடற்கொள்ளையர்கள். அவர்கள் வந்தார்கள், கொள்ளையடிக்க வந்தார்கள், சண்டை போட்டார்கள். அதனால்தான் அங்கே அவர்களுக்கு சண்டை நடந்தது, போர் நடந்தது, ரத்தம் கொட்டினார்கள். அதனால்தான் செந்தூர் என்று வந்தது. இதை பாருங்கள், கடற்கரை இப்படித்தான் வந்தது. திருச்செந்தூர் என்ற இது ஒரு அடைமொழி. கொஞ்சம் ஆராயணும். எல்லாத்தையுமே நம்ம ஆராய்ந்தால்தான் தெரியும், இல்லைன்னா எதுவுமே தெரியாது. இது போகிறதுக்கான பாதை. அதோ மேலே கோவில் இருக்கு, கிட்ட போய் பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ கட்டினது தான். இதெல்லாம் இந்த தூண்லாம் இப்போ கட்டினது தான். பாதையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. கடற்கரைக்கு மேலே போகலாம். கீழே இறங்கிறதுக்கு பாதை இருக்கான்னு தெரியல. இதோ அலைகள்லாம் வருது. இதோ அப்புறமா இது பண்ணிவிடுவாங்க எல்லாத்தையும். அலைகள் வந்து மோதி அரிச்சிடும். அதுக்காக தான் இது வச்சுருக்காங்க. அரிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான்.